நேரத்தை சரியாக பயன்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு இந்திய விஞ்ஞானி ஜெர்மானிய நாட்டு பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுவதற்காக சென்றார். விமானத்திலே சென்ற அவரை வரவேற்பதற்காக அந்த பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் வந்திருந்தார். இந்திய விஞ்ஞானியை மகிழ்ச்சியோடு வரவேற்றவர், வேகமாக வாருங்கள், நாம் செல்ல வேண்டிய பேருந்து புறப்பட தயாராக இருக்கிறது என்று கூறிக்கொண்டே ஓடினார். புன்முறுவலுடன் அவரை பின்தொடர்ந்து ஓடினார் இந்திய விஞ்ஞானி. அவர்கள் செல்ல வேண்டிய பேருந்து தயாராக இருந்தது. அவர்கள் பேருந்தில் ஏறியதுமே கதவுகள் மூடப்பட்டு அந்த பேருந்து புறப்பட்டு சென்றது. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்ட அந்த ஜெர்மானிய பேராசிரியர் தனது கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே, நல்ல வேளை, நாம் 10 நிமிடத்தை மிச்சப்படுத்தி விட்டோம். இந்த பேருந்தை தவற விட்டிருந்தால் 10 நிமிடம் காத்திருக்க வேண்டும் என்றார். அப்படியா? சரி, இந்த மிச்சப்படுத்திய 10 நிமிடத்தை வைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்டார் இந்திய விஞ்ஞானி. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். சபை உரையாளர் நூல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்கள். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார்ப்போம். ஓடுவது கடிகார முள் அல்ல நமது வாழ்க்கை. வாழ்க்கை குறுகியது, காலமோ வேகமானது. இந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் வாழ முடியாது. காலம் திரும்பி வராது. வாழும் வரை ஒவ்வொரு நொடி பொழுதையும் அர்த்தமுடன் வாழ்வோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.